சிலர் என்னதான் நல்லவர்கள் போல் நடித்துக் கொண்டிருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களின் சுயரூபத்தை நமக்கு தோலுரித்து காட்டிவிடும். சிலருக்கு நீங்கள் முக்கியமல்ல, உங்களிடம் இருப்பதுதான் முக்கியம். சுயநலத்திற்காக உங்களிடம் பழகும் உறவை கவனமாக கையாளுங்கள். அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டி காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆண்களுக்கு தேடாதீர்கள். பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள், உறவு பலப்படும். எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும், துரோகி குத்திய பின்னர் தான் தெரியும். ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது, குத்திய தடமும் தெரியாது. வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மெழுகுவர்த்தியின் சேவை. தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை. உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் எதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு, மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. நம்மை பற்றி அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் அதைவிட கொடிய நோய் எதுவும் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை. பொய்க்கு வேகம் அதிகம், ஆனால் ஆயுள் குறைவு. உண்மைக்கு வேகம் குறைவுதான், ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை. தேவை முடிந்த பின் நண்பன் துரோகி ஆகிறான். தேவை தூங்கும் போது துரோகி கூட நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே. அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுறந்த புத்தகம் கற்றுக் கொடுப்பதே இல்லை. பாம்பின் விஷத்தை விடவும் சில மனிதர்களின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாடிய மலர்களை வண்டுகள் மெய்வது இல்லை. வசதி இல்லாத மனிதர்களை சொந்தங்கள் தேடுவது இல்லை. அம்மாவின் சமையலில் குறையிருப்பினும் அதை வெளியில் காட்டிக் கொள்ளாதே. ஏனெனில் அம்மாவே இல்லை சிலருக்கு, பலருக்கு உணவே இல்லை. அன்பின் அருமை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வது இல்லை. மரணத்தை விட கூடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என்பதுதான் என தெரியும் தருணமே. நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணம் இன்றி பகைத்துக் கொள்ளும் தேவை வருவதே இல்லை. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், நீங்கள் தான் தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திரித்துவிடும், இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை அமைதியாக இருங்கள். தெரிந்து செய்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத வடுவாகத்தான் இருக்கும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பலமுறை இருந்துதான் போகின்றான் மனிதன். பல மனிதர்களால், சில மாற்றங்களால், பல ஏமாற்றங்களால். அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்குகிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கின்றோம். மாறிவிடுகிறார்கள் என்று நினைத்து நேரம் கொடுக்கின்றோம். அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாவம் பார்க்கின்றோம். திருத்திக் கொள்வார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகிறோம்.
விரும்புகிறோம். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியேதான் இருக்கிறார்கள். நாம் தான் வழிகளை சுமந்தபடியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்று எவரும் இல்லை. வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை. ஆனால் தடிமாறி தோல்வியுற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கின்றார்கள் என்பதே கசப்பான உண்மை. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதே இல்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை ஒருபோதும் நம்ப போவதும் இல்லை. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. காயங்களை தந்துவிட்டு போன சில மனிதர்களை நினைத்து சில நேரங்களில் சில மனிதர்களுக்காக நல்லது செய்து கெட்டவன் என்ற பெயர் வாங்குவதை விட கெட்டவன் என்ற முகமூடிக்குள் நல்லவனாகவே இருந்துவிட்டு போகலாம். இழப்புகளை எண்ணி வருந்து கொண்டிருக்காதே. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல்கூட அனைவரும் ரசித்து மகிழும் சிற்பமாக மாறுகிறது. உன்னிடம் வருவதை விட உனக்காக வருவதை நேசி. அது உனக்காக விதைக்கப்பட்டது என்றென்று உன்னோடு நிலைத்திருக்கும். வழியை தாங்கிக் கொள்வதும் வழியில் சிரிப்பதும் வழியை கொடுத்தவரை நேசிப்பதும் சிலருக்கு புதியதல்ல. அது அவர்களுக்கு பழகி போன ஒன்றுதான். தன்னிடம் குறைகள் நிறைய வைத்திருக்கும் பலரும் கோபப்படுவது இல்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் பலருக்கும் குறைகளே இல்லாவிட்டாலும் அவர்களின் கோபமே பெரிய குறையாகி விடுகிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை தன்னைத்தானே சரி செய்து கொண்டு இயங்கும் வல்லமையோடு இருக்கிறது மனிதனின் உடல். ஆனால் அதையும் கெடுத்து தன்னையும் கெடுத்து கொள்ளும் நிலையில் இருப்பதுதான் நம் ஒவ்வொருவரின் மனம். உங்கள் மனதை எப்பொழுதும் யாருக்கும் கெடுத்து விடாதபடி பார்த்து கொள்வதே எல்லாவற்றையும் விட சிறந்தது. எந்த கையை குலுக்கிவிட்டு நகர வேண்டும் என்பது எந்த கையுடன் பிணைந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நம் கண்களில் வழியும் ஒரு துளி கண்ணீரை துடைப்பது மட்டும் உண்மையான உறவு அல்ல. மறுத்துளி வராமல் தடுப்பதுதான் உண்மையான உறவு. ஒரு மனிதனின் மீது இருக்கும் மரியாதை என்பது அவன் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்வதுதான் நல்ல வாழ்க்கை. மற்றவர்கள் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் நிம்மதியாக வாழலாம். எவ்விடமும் முழுமையாக தஞ்சம் அடைந்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும். நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம். ஆனால் அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம். யானையாகவும் அடிக்கடி பாம்பாகவும் தேவைப்படும் போது தேளாகவும் மிக மிக அரியது தெளிவு பெறும்போது மட்டும் மனிதனாகவும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் இத்தனை குணங்கள் மறைந்திருப்பதை மறந்துவிட்டு எல்லோரும் மனிதர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் நம்மோடு இருக்கும் சிலர் நமக்கு தரும் காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் அடிபட்ட பிறகுதான் அவர்களின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ளவே நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் துணை நிற்பது மனதைரியம். பூமியை விட கனமானது தாயின் உள்ளம். ஆபத்தை விட உயர்ந்தது தந்தையின் அன்பு. காற்றை விட வேகமானது மனிதனின் மனம். பிள்ளையை விட வேகமாக வளர்வது கவலை. ஊரை விட்டு செல்பவனுக்கு துணை நிற்பது அவன் பெற்ற கல்வியும் அனுபவம் தான். மரணத்தை நெருங்கிக் கொண்டிருப்பவனுக்கு துணை நிற்பது அவன் செய்த தர்மம். செல்வத்தை சேர்க்க துணை நிற்பது அவரவர்களின் முயற்சி. எல்லா செல்வங்களிலும் பெரிது போதும் என்ற மனநிறைவு. எல்லா லாபங்களையும் விட உயர்ந்தது லாபம். நோயற்ற உடல்தான். பிடித்தவர்களிடம் உங்களின் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதை உங்களின் செயல்களால் உணர செய்தால் மட்டுமே போதும். நல்ல புரிதல் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் பிரிதல் என்பதே இருக்காது. உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்களின் மீது கோபம் கொள்ளாதே. கஷ்டத்தில் சிரித்தேன், கஷ்டம் குறையவில்லை. கவலையில் சிரித்தேன், கவலை குறையவில்லை. அழுகையில் சிரித்தேன், அழுகையும் குறையவில்லை. ஏமாற்றத்தில் சிரித்தேன், ஏமாற்றமும் குறையவில்லை. இன்றும்
சிரிக்கின்றேன், இன்னமும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றேன். என்றாலும் ஒரு நாள் என் கஷ்டம், கவலை, அழுகை, ஏமாற்றம் இவையெல்லாம் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள். வாழ்க்கை நேசித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள். நண்பனையும் நேசியுங்கள், எதிரியும் நேசியுங்கள். நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான், எதிரி உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான். விட்டு பிடிப்பது அல்ல அன்பு, விட்டு கொடுப்பதுதான் அன்பு. விட்டு கொடுப்பதும் கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதும் தான் உண்மையான அன்பு. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் நம்பிக்கையை ஜெயிக்க வேண்டும். அது ஏமாற்றுபவர்களுக்கு கைகோர்த்த விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் ஏமாற்றிய பழகியவர்களின் நம்பிக்கையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒன்று. ஏமாற்றுபவர்களுக்கு இருக்கும் எச்சரிக்கையும் சாகுரியமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும். நீங்கள் நல்லது செய்யும் போது இதை நினைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் யாருக்காவது கெடுதல் செய்யும் போது இதை ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நம்மை படைத்தவன் இறைவன். ஒரு நொடி தவறாமல் நம்மை ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை. இப்போது எல்லாம் நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்தங்களும் பிரிந்து விடுகின்றன. சொத்துக்காக நல்ல சொந்தங்களை இழந்து விடாதீர்கள். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டும்தான். உயிரோடு இருக்கும் போதே நடைப்பிணமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவிற்கொள். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு. புரிந்த பின் விலகி விடுங்கள். இல்லையெனில் வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மளை காயப்படுத்துவார்கள். கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே. விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள். நிம்மதி நிலைக்கும். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். நம் சுயமதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வதே மேல். உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம். எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இலவு வாழ்க்கை தேவையே இல்லை என்று முடிவெடுங்கள். வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள். ஏமாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள். நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள். ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள். காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை அள வைக்காதீர்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள். உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீர்கள். உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். சிலர் உங்களை உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். உங்களை சிலர் அவமானம் படுத்தும் போது தவறியும் அழுது விடாதீர்கள். நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்கள். உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். எதற்காகவும் வாழ்க்கையை விற்காதீர்கள். சலிப்படைந்து விடாதீர்கள். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தீனை கூட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்த்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும். அவதானமாக இருங்கள். வாழ்க்கை குறுகியது. யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். யாரும் உங்களை திரும்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. திருப்தியோடு வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும். சிலர் நமக்கு மன வலியை தருவார்கள். சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள். மன வலியை கடந்து செல்வோம். நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால்
வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும் போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும். தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார். உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலி உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான். அதைவிட தன்மானம் முதன்மையானது. 2 நாள் பழகினாலே நம் மனதை புரிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். வருஷ கணக்கில் பழகினாலும் நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகளும் இருக்கிறார்கள். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டதான் தெரியும். அது போலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல். இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரிய மாட்டேங்கிறது. இந்த உலகத்தில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். சிரித்துக் கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக் கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். நீ யாருக்கு உதவுகின்றாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை